அடி இல்ல அடின்னு வரும். பார்வதி அடி, நீ செருப்படி. இல்ல பார்வதி நீ ஃபுல் பாட்டில் பியர் அடி நீ. பார்வதி நீ ஃபுல் பாட்டில் உனக்கு யாரு ஈடடி. நீ இல்லாத இந்த கேம் போர் அடி. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை இது இது இந்த பாட்டுல உன்னை எண்ணி இது பார்க்கையில் வந்து எனக்கு விட்டல் எழுதுனது. ஐயய்ய, இது ஆமா விட்டல் சொன்னது. அதுக்கு மாற சரி தாத்தா சொல்லியிருக்காரு அவரோட யூடியூப்ல. பாரு பாரு பாரு, நீ ஃபுல்லு பாட்டில் பியரு வாங்க போற ஓகே செருப்படி கமருக்கு என்ன காமு வந்து கமர்கட்டடி உனக்கு. அப்புறம் போவனியில் இத ஜூஸ கலக்கி குடி நீ அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. ஆக்சுவலி அந்த மாதிரி எழுதியிருந்தாரு தாத்தா. நான் ஓ அதை சரி சரி கேட்கிறேன். நான் இதை கேட்டேங்கன்னு நினைச்சேன். ஓகே ஓகே இந்த கவிதைக்கு தாத்தா ஒரு கவிதை எழுதியிருந்தாரு. எல்லாமே பானு பானக கோவப்படுவாங்க. ஐயோ இல்லப்பா நான்லாம் யாரையுமே சப்போர்ட் பண்ணல. நீங்க வேற கோத்து விடாதீங்க. பானு, நான் வரப்போ நீங்க ஏதோ சொல்லியிருந்தீங்க பார்வதிக்கு சப்போர்ட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்ல தப்பு இல்லைம்மா. உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னா அது வந்து தப்பே இல்லை. எங்களுக்கு பிடிக்கலன்னா அது எவ்வளவு அந்த உரிமை எங்களுக்கு இருக்கோ அதே இல்ல உரிமை இல்ல உங்களுக்கு தாத்தா இருக்கு. பிடிக்க உண்மையாலுமே இல்ல நான் சப்போர்ட் பண்றேன்னா சொல்லிட்டு போறேன். அது இல்ல எனக்கு அப்படிலாம் இல்ல. நான் காமனா தான் பேசிட்டு இருக்கேன். இவங்க சும்மா என்ன ஓட்டுறாங்க 2 பேர். ஏதோ கேட்டாங்க நான் சொன்னேன். அதுக்கு என்ன கோத்து விட்டுட்டாங்க. சப்போர்ட்டானா சொல்லிடுவேன் தாத்தா. நான் உண்மையாலுமே ஏமாட்டி கேளுங்க. நான் யாரையுமே இந்த சீசன்ல சப்போர்ட் பண்ற மாதிரி யாரும் இல்ல உண்மையிலுமே. நடுநிலைவாதி பானு. ஆமா நாங்க எல்லாத்தையும் போட்டு அடிப்போம். யாரு சரியா இல்லையோ போட்டு அன்னைக்கு அடிச்சிருவோம். அன்னைக்கு சிரிக்கிறதுக்கு எங்களுக்கு ஊருகா தான் அவங்க எல்லாரும் இந்த ஷோல இப்போதைக்கு. தாத்தா தெரியாதனமா உங்க லைவ் சும்மா ஓபன் பண்ணி எதுல நிக்கிதோ அதை ரீட் பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டேன் தாத்தா. ஐயாம் சிவான்ட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு. என்ன இம்புட்டு குளவரியில இருக்காரு அவரு. எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்களேன், தரமா வரும். எனக்கு எடுத்த உடனேயும் நான் என்ன பண்ணுவேன், கொஸ்டின்ல எதுல போய் நிக்குதோ போய் பார்ப்போன்ட்டு லைட்டா வணக்கம் தாத்தா, வணக்கம் தாத்தா சார், வாட்ச் லைவ் ஃபுல்லி திஸ் ஈவினிங் எஸ்டர்டே. பார்வதியை பார்த்தா மூஞ்சி முகரை உடைக்கலாம் போல தோணுது. பாவம் ஹஸ்பண்ட், ரியலி எவ்ரி ஒன் இஸ் கண்ட்ரோலிங் இன்சைட் த ஹவுஸா. இவ்வளவு கோவமா இருக்காங்க. ஐயோ நீங்க ஃபுல்லா பாருங்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. நேத்து நான் வந்து ரிவ்யூவே பண்ணல. எடுத்த உடனே எனக்கு கடுப்புல நேர கொஸ்டினுக்கு போனேன். 1 மணி நேரம் ஆனா வந்துட்டே இருந்துச்சு. பாதி தான் ஆன்சர் பண்ணேன். ஹேமாக்கா நீங்க கேட்டீங்கல்ல சப்போர்ட் இருக்குதா பாருக்கு இருக்குதா இல்லையான்னு, அதுக்கு நான் பதில் சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து 60% வந்து நான் பார்த்தது வரைக்கும் ரீல்ஸ் வந்து பாசிட்டிவா போடுறாங்க, 40% வந்து நெகட்டிவா போடுறாங்க. ட்விட்டர்ல வந்து 70% பாசிட்டிவா இருக்கு, 30% நெகட்டிவா இருக்கு. ஃபேஸ்புக்ல வந்து 80% பாசிட்டிவா இருக்குது, 20% வந்து நெகட்டிவா இருக்குது. கியூமுலேட்டிவா பாத்தீங்கன்னா 60 பாசிட்டிவ் 40 நெகட்டிவ். அந்த 60 பாசிட்டிவாவே எதுக்குன்னா, ஐ மீன் இந்த ஷோவை அவங்க தான் இப்ப கொண்டு போறாங்க. நீங்க இந்த ப்ரோமோ பாக்குறது எல்லாமே அதான் ரீசனா இருக்கும். வேற ஒண்ணும் இருக்காது. நியூட்டன், நீ பேசுங்க நியூட்டன். நான் ஒரு ட்விட் ஒன்று பார்த்தேன், அதை டேக் பண்ணிட்டேன். அது வந்து சுரேஷ் சார் கொஞ்சம் டீகோட் பண்ணா நல்லா இருக்கும். நீங்க பண்ணுங்க. மேல இது போடுங்க, நான் தாத்தாக்கு ஷேர் பண்ணிடுறேன். என்னதுமா? அவர் ஏதோ கிளிப்பு ஷேர் பண்றாராம் தாத்தா, அதை நீங்க சொல்லுவீங்களாம். நானே சாமி நீ காலைல கேட்டுட்டு இருந்தேன். ஏதோ அந்த இவங்க 2 பேரும் பெட்ல உட்காந்து பேசுறது. நீங்க டீகோட் பண்ணி தரேனீங்களேம்மா? அத காணோம் தாத்தா. டீ கோட்ல தாத்தா யாரோ போட்டு வச்சிருந்தாங்க. அதை எடுக்க முடியல, எங்க கிடக்குன்னு தெரியல. ஒரு டெலிட் பண்ணிட்டாங்க தாத்தா. உங்களுக்கு தெரியுமா, நீங்க திவாகர் பத்தியோ பார்வ பத்தி ஏதாவது போஸ்ட் போட்டீங்கன்னா வாண்டடா வந்துட்டு அந்த ஐடியை ரிப்போர்ட் செய்யப்பட்டு அந்த போஸ்டை டெலிட் பண்ண வச்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? அது நடக்குது இப்ப இங்க. எதுல? ட்விட்டர்ல இந்த குட்டி குட்டி கிளிப்பா எடுத்து போடுவாங்கல்ல. பெரிய கிளிப் எடுத்து போட்டா காப்பிரைட் இஷ்யூ. சின்ன சின்ன கிளிப் எல்லாம் எடுத்து போட்டு வேற மாதிரி கொண்டு போறாங்க. This காப்பிரைட் season மாதிரி reflects a new போடுறாங்க kind ஐடியா. of fan strategy built on moral manipulation. Defense no longer comes through denial. Fans now admit the act was wrong, then dilute it through comparison until the offense feels ordinary. Every insult is balanced against a worse one. Every boundary softened through selective memory. What appears as maturity is really a refined form of deflation, a way to preserve loyalty while sounding self aware. It looks reflective yet is objective. சூப்பராக எழுதியிருக்காங்களே, ஆனால் நிறைய இருக்குது. நான் சிஃபா படிக்கிறேன். நிறைய கட்டுரை தாத்தா எழுதுவாரு. நல்லா எழுதியிருக்காரு, ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு.
அவரு இந்த ஷோ பார்க்கறது எப்படின்னா, ஹியூமன் சைக்காலஜி இருக்குல்ல தாத்தா, அவர் அனலைஸ் எப்பயுமே அவர் வந்து 3 சீசனும் நான் பார்த்துருக்கேன் அவர. அவர் எப்பயுமே ரைட்டிங் பண்றது ஹியூமன் சைக்காலஜி. அவர் வந்துட்டு அந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால, இந்த ஷோவ அப்படிதான் பார்ப்பாரு. பார்த்துட்டு அத சூப்பரா எழுதுவார் தாத்தா. ஆனா என்ன கொஞ்சம் லென்த்தியா போகும். டீட்டெயில்டாக போட்டிருக்காருன்னா இது ரொம்ப நல்ல அனலைசேஷன். பட் இவ்வளோலாம் தேவையில்லை. குப்பை அப்படின்ட்டு ஒரு வார்த்தையிலேயே முடிச்சிடலாம். ஆனா கொஞ்சம் பெருசா டீகோட் பண்ணி நல்லா சொல்லுவீங்கன்னு பார்த்தா இது ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்களே சார். அவ்வளோதாங்க. தே ட்ரைங் டு ஃபீட் குப்பை டு த சொசைட்டி. அதில் எல்லாரும் குப்பையார் இல்லை சொசைட்டியில். சிலர் இருக்கிறாங்க, சிலர் வந்து இன்டிசிசிவாக இருக்காங்க எந்த பக்கம் போகணுன்ட்டு. அவங்களெல்லாம் இந்த பக்கம் வாங்க, இது நல்ல வழி, லஞ்சம் கொடுங்க, ஏமாத்துங்க, முதுகலை குத்துங்க, அதெல்லாம் காட்டுறாங்க. அதை வந்து க்ளோரிஃபை பண்ணுறாங்க, நேச்சுரலைஸ் பண்ணுறாங்க அதை. இல்ல இந்த ஷோவுக்கு வந்துட்டு யாராவது பேசுறீங்களா? பேசுங்க. சுபாக்கா பேசுங்க. இல்ல ஹேமா, தாத்தாவோட யூடியூப் சேனல் பாக்குறப்ப டெய்லி ஆரம்பிக்கிறப்ப நல்லா தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். இவனுக்கு கண்டென்ட் தர மாட்டானுங்களே, உள்ள நல்லா இல்லையே, அப்புறம் எப்படிடா நான் நல்லா பேசுறதுங்கிற மாதிரிதான் டெய்லி அது சொல்லிட்டு வெறுப்பா அந்த பேப்பரை தூக்கி போடுவாரு. தூக்கி போட்டு கொஸ்டின் ஆன்சருக்கு போறேன் அப்படின்னு நல்லது சொல்லணும்னு தான் நான் நினைக்கிறேன். எங்க விடுறானுங்க. வேற என்னமா செய்யுது? நம்ம இந்த ஷோ பேஷன் இருக்கிறதுனால தான் இப்படி பாதராத்திரியில் உட்காந்து பேசினுக்கிறோம். அதை உட்காந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த வேலையும் ஒத்துக்கிடாமல் இதுக்காகவே மெனக்கெட்டு உட்காந்துருக்குறோம். அப்படி இருக்கிறப்ப எரிச்சல் தானே வரும். தாத்தா நீங்க ஃபாரின்ல ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி தாத்தா அப்பப்போ போவீங்களா? இல்லைப்பா, அதெல்லாம் கொடுத்துட்டு ரிட்டையர்ட் லைஃப்பில் இருக்கும்போது ஹாலிடேக்கு லண்டன் போனேன். அங்கேருந்து சென்னை வந்துட்டு என் ஒய்ஃப் ஆஸ்திரேலியாலேருந்து இங்கே வரும், அப்படியே சேர்ந்து போயிடலான்னு டிசைட் பண்ணோம். கொரோனா வந்து லாக் பண்ணிட்டாங்க. அப்போது வேறு வழி இல்லை, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்படின்ட்டு இவங்கெல்லாம் சொல்கிறாங்களே, நான் வரவே மாட்டேன்னு ரொம்ப ரொம்ப கெஞ்சி கூப்பிட்டாங்க, நான் போனேன். அவர் லாக்டவுன்ல மாட்டிக்கிட்டாரு. அதெல்லாம் வந்துட்டு கதை கதையா இந்த ஸ்பேஸ்ல சொல்லியிருக்காரு ஃபுல்லா ஸ்டோரியா. அவர் லாக்டவுன்ல மாட்டிக்கினாரு, நம்ம BB9 சீசன் தமிழ் 9ல மாட்டிக்கணும். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஓ, இப்ப தாத்தா இந்தியால தான் இருக்காங்க. மாதவன் மாட்டிக்கணும்மா, மாட்டிக்கணும். ஓகே. ஆனா பேசுனா டென்ஷன் ஆகி பூரா கத்திடுறாங்க. அதனாலயே அப்பா ரிலாக்ஸா இருங்க, ஷோல்டரை இறக்குங்கன்ற மாதிரி கொண்டு போயிருது தாத்தா. ரொம்ப பொங்கிடுறாங்க ஃபுல்லா. நீங்க ஐஎம் சிவா ஒரு கொஸ்டினுக்கே வந்துட்டீங்களே, மிச்சம் உள்ள போய் பாருங்க. நான் பார்த்துட்டேன். அந்த அந்த அண்ட் ஹவ் சீப் கேன் ஃபெராரி கெட்டுன்னு பார்த்துட்டேன் தாத்தா. இப்ப புரியுது எப்படி ஃபெராரி எல்லாம் உள்ள வருதுன்னு. ஃபெராரி ஃபெராரன் டபுள் ஸ்டாண்டர்ட். ஷீ இஸ் டெல்லிங் நோ பர்சனல் வெஞ்சன்ஸ் டு வாட்டர்மெலனுக்குலாம் பேரை கூட போட மாட்டாங்க. ஆக்சுவலி அந்த வாட்டர்மெலன் சிம்பிளை போட்டுறாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் வந்துட்டு இதாயிட்டாங்க. அப்ப இன்னைக்கு ஷோ அவ்வளவுதானே தாத்தா, ஒண்ணும் இல்லையா? அவரு தபிலிஸ்ட் அப்படின்னு வாங்கம்மா, தபலா பிளே பண்றவங்கள. இவர் சபலிஸ்ட். தாத்தா இந்த வாரம் வீக்கெண்டு ரோஸ்ட் எதுவும் எதிர்பார்க்கலாமா தாத்தா? அட்லீஸ்ட் ஒரு வார்னிங், ஒரு ஷிட் வார்னிங் நடந்தது எல்லாத்துக்கும். இல்லைன்னா இது பின்னியும் திரும்ப திரும்ப. யார் பேசுறது? தாத்தா நான் நாகேஷ் பேசுறேன் தாத்தா. எங்க இருக்கீங்க நாகேஷ்? தாத்தா கோயம்புத்தூர். எனக்கு கோயம்புத்தூர்ல தெரியாது. இங்க சென்னையில இருந்தீங்கன்னா பீச் ஓரம் போனீங்கன்னா வேர்க்கடலை உப்புலாம் போட்டு வறுத்து வச்சிருப்பாங்க. எங்க காலத்துல 10 பைசா, இப்ப எவ்வளோன்னு தெரியலப்பா. வாங்கி சாப்பிட்டுட்டு போப்பா. அதங்க அங்க ஏதாவது டேம்லாம் இருக்குமே, மீன் வறுத்து கொடுப்பாங்க. என்ன டேம் இருக்குதுப்பாங்க? இங்க இருக்குங்க தாத்தா, ஆலியார் டேம் இருக்கு, நிறைய டேம் இருக்கு. ஆலியார் டேம் நான் போயிருக்கிறேன்ப்பா. அங்க நல்லா இருக்கும்ப்பா. மீன்
அங்கேருந்து ஜிலேபி ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அங்கே பொரிச்சு கொடுப்பாங்க, வறுத்து கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிட்டு துண்டை போட்டு தூங்கப்பா. அட்லீஸ்ட் நம்ம தம்பி, இந்த டாஸ்கை இவங்க இப்படி பண்றப்போவே இவங்க வந்து முதல்லயே, அதாவது ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல்னா ஒரு ப்ராடக்டை பண்ணி அதில் இருக்கிற டிஃபெக்ட்ஸை வச்சு கொடுக்கணும். இவங்க ரிவர்ஸில் இவங்களை ஜெயிக்க வைக்கிறோம், இவங்களை தோக்குறோம், இவங்களது ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு 2 பேரும் பண்ணதையே பிக் பாஸ் வந்து விளையாட விட்டுட்டு கடைசியாக ஒரு காயினும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் போய் முட்டிக்குவாங்க, எவ்ரி திங் இஸ் கேன்சல்டுன்னு சொல்லியிருக்கணும். கை தூக்குறாங்க அருண்குமார் அண்ட் மாதவன். இல்ல தாத்தா, கமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இந்த பிரைபை வச்சு இவ்வளோ பண்ணாங்க. இந்த மொத்த கேமே பிரைப் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா அவர் கேட்டிருப்பாரு. பட் விஜய் சேதுபதி கேட்பாரா அப்படின்னு தெரியல. அதுதான் சொல்லணும். இல்ல விஜய் சேதுபதி எல்லாம் பிரைப் கேட்க மாட்டாருங்க. ஓகே, இல்ல அதை பத்தி கேட்பாரு நினைச்சேன். நீங்க ஓகே ஓகே. எனக்கு உனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, நம்ம வந்து சோசியல் மீடியால வந்து நம்ம எந்த அளவுக்கு அதிகமா நம்ம ட்வீட் பண்றோம் பேசுறோமோ அதை தான் விஜய் சேதுபதி கேட்பாராம். இது அந்த மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் தான் விஜய் சேதுபதி இப்போ கேட்பாராம். மற்றபடி எதுவுமே விஜய் சேதுபதி கேட்க மாட்டாராம். அப்படிதான் ஷோல வந்து பேசிட்டு இருக்காங்களாம் உள்ள. தம்பி, ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கேட்கலாம்ப்பா. அந்த மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஒரு கொஸ்டின் கேட்பாராம், ஹோஸ்டா இருப்பாராம். அது மாதிரி நிறைய பேர் வந்து யாருக்கும் கேள்வி, இந்த வாட்டர்மெலன் பண்ணதை வந்து ஹவுஸ்மேட்ஸ் யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா. கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அவர் கேட்பாராம். அவர் தான் பிடிக்கலாம் டிவி மாத்திர சொல்லியிருந்தாராமே லாஸ்ட் வீக் அப்படின்னு செட்டுக்கு போன ஆடியன்ஸ் சொல்லியிருந்தாங்க. தம்பி, என்கிட்ட சோனி இருக்குது, வேற டிவி வாங்கினா நல்லதா வருமா ப்ரோக்ராம்? தாத்தா எப்படி தாத்தா எல்லாத்துக்கும் ரெடியா கமெண்ட் வச்சிருக்கீங்க? இல்லப்பா, தெரியலப்பா எனக்கு, நான் மாத்தி வேணா பாக்குறேன்ப்பா. எந்த கம்பெனி வாங்கினா பெட்ரு? நீங்களே முடிவு பண்ணுங்க தாத்தா. தாத்தா பேசாம ஹாட் ஸ்டாரே கட் பண்ணிடுங்க, வேற எதனா படம் போட்டு பாருங்க ஜாலியா, நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி போயிடுங்க. ஏன் தாத்தா நீங்க ஒரு பிக் பாஸ் நடத்தக்கூடாது? இந்த எக்ஸ்ல விஜய் சேதுபதி ரோல நீங்க எடுத்துக்கோங்க. சீசன் 9 மாதிரியா? இல்ல விஜய் சேதுபதி ரோல நீங்க எடுத்துக்கோங்க. எப்படி நடத்தணுங்கிறத ஒரு சாம்பிள் வச்சு காட்டுங்க, ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. அவர் கால் தூசு நான் பெற மாட்டேன். அவர்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மின்னுக்கு வந்திருக்கிறாரு. ஓகே, அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது சினிமாவுக்கு இந்த குறைஞ்ச நாட்கள்ல நிறைய அதிகமா. அவர் இங்கிலீஷ் படம் வரைக்கும் போயிருக்காரு. இட்ஸ் நாட் அ ஜோக். ஒரு பின்பலம் இல்லாம, யாரும் பெரிய ஆட்கள் இல்லாம, நெப்போ கிட்டா இல்லாம இவ்வளவு தூரம் வருது, பெரிய விஷயம். தாத்தா எவ்வளவு இன்சல்ட், எவ்வளவு தாண்டி வந்திருப்பாரு அவருக்கு தெரியும். பட் முதல்ல போட்டேன் பாத்தீங்களா, முட்டுக்கட்டையா, அதுதான் பிரச்சனைங்க. சரி தாத்தா, இப்ப நம்ம 1 hour ஷோ ஒண்ணு பாக்குறோம், 24 hours பாக்குறோம். இது பெரும்பான்மையானவர்கள் 1 hour மட்டும் தானே பாக்குறாங்க. அதை பார்த்து தானே ஓட்டுலாம் போடுறாங்க. இன்னைக்கு 1 hourல எல்லாமே காமிச்சிட்டாங்களே, கவனிச்சிங்களா? அத இதை தொடர்ந்து எல்லாரும் சோசியல் மீடியால நான் ரிவ்யூல எல்லாம் சொல்லிட்டே வந்தது. இன்னைக்கு 1 hourல பெரும்பாலான விஷயங்கள், பொம்பளை பொறுக்கின்ற வார்த்தை, தலையை திருப்பிடுவேன்ற வார்த்தை எல்லாமே வந்துச்சே, நீங்க கவனிச்சீங்கன்னா. ஆமா, இன்னைக்கு வந்துச்சு தாத்தா, இன்னைக்கு வந்துச்சு. ஆக்சுவலி எறும்பு சொல்லுவாங்க இல்லையா, எறும்பு நடக்க நடக்க கல்லும் தேயும்னு, அந்த மாதிரி. அப்ப உங்களை போன்றவர்களோட தேவை பிக் பாஸ்க்கு தேவை இல்லம்மா. இது சோசியல் மீடியால எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்களே, என் ஷோவை எவ்வளவு பேர் பாக்குறாங்க? ரொம்ப கம்மி, சொச்சம் பேர் தான் பாக்குறாங்க. பட் இங்க நிறைய பாக்குறாங்க, ரெக்கார்ட் பண்ணி விற்கிறாங்க. தாத்தா லைவ் பாக்குறீங்களா? பார்வதி திட்டுது சுபிக்ஷாவை. எதுக்கு? அவ வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலாம். எனக்கு இதுல போட்டுட்டாங்க யூடியூப்ல. அதுக்கு அழுதுட்டு யார் அழுகுறா? பார்வதி சொல்லி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப 1 hour  ஆமா, முதல்லயே சொல்லிச்சு. அது இப்போ ஒன்றும் புதுசா சொல்லியே. 24 hours பாக்குறோம், 24 hours பாக்குறோம். இது பெரும்பான்மையானவர்கள் 1 hour மட்டும் தானே பாக்குறாங்க. அதை பார்த்து தானே ஓட்டுலாம் போடுறாங்க. ஆமா, முதல்லயே சொல்லிச்சு. அது இப்போ ஒன்றும் புதுசா சொல்லியே.
இல்ல அது விட்டல் வச்சு பேசி, விட்டலுக்கு தானே தரேன்னு சொல்லியிருக்கு. அவனை வச்சு பேசி அவங்க வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. தன்வினை தன்னை சுடும். எவ்வளவு கேவலமா திவாகர் காதெல்லாம் விழுந்துச்சு. அவர் பாருங்களேன், அழுது தான் சாக்கட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. அதான் திவாகர் கிட்ட போறாரு, நம்மளையும் கட்டுப்பிடிப்பாங்க இல்லையான்னு கிட்ட கிட்ட போய் உட்கார்றாரு. இல்ல கிட்ட கிட்ட போறாரு, இந்த அம்மா பண்ணும் காலை தான் அதுல கமருதன் பாருங்களேன், அப்படியே பார்த்துட்டே இருக்கும் தெரியுமா, காக்கா எப்படா ஏமாறுவாங்க தபால்னு வாடியே சுட்டுலான்னு, அதே மாதிரி பாக்குறாருங்க. அழுகுது தாத்தா லைவ்ல. பார்வதி வந்துட்டு லைவ்ல அழுகுது. ஆக்சுவலி வந்துட்டு இந்த வீக்ல வந்துட்டு விஜய் சேதுபதி அவங்க கொஷின் கேட்டு பண்ணாங்கன்னா, ஷோ வந்து ஸ்பைஸ் அப் ஆகும். ஏன்னா, அவரு தான் வந்துட்டு எங்கள வந்து ஷோ பார்க்க வைக்கிறதுக்கான ரீசனே வந்துட்டு. கொஷின் நீங்க முட்டுக்கட்டையான்னு கேட்குறீங்களா? இருக்கலாம். பட் அவர் அந்த முட்டுக்கட்டையும் தாண்டி அவருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்துட்டு, இந்த ஒரு ஷோனால அவர் பேர் கெடலாமா? எங்களோட நார்மலா நாங்க பார்க்குறோம்ல, அண்ணன் தான் கூப்பிடுவோம். மத்தவங்கள கூட வந்துட்டு ரெஸ்பெக்ட் நம்ம வீட்டு பிள்ளையா வந்துட்டு ஒருத்தர் போயிருக்காருன்ற ஒரு எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கும். சிவகார்த்திகேயனும் இவரெல்லாம் பார்க்கும்போது, அதனால தான் எப்பவுமே ஒரு தனி மதிப்பு, மரியாதை இருக்கும். இந்த ஒரு ஷோனால ஈஸியா ஒரு கல்ல தூக்கி எறியிற மாரி இருக்குல்ல தாத்தா? அம்மா, வாய்ஸ் ஆஃப் த ஷோ பிக் பாஸ் அவர் ஃபேஸை பார்க்க போறதில்ல. ஃபேஸ் ஆஃப் த ஷோ வாஸ் கமல் சார், சிம்பு சார், இப்போ விஜேஎஸ் சார். ஸோ இது வந்து எவ்வளோ பேர் அவர் தான் பிக் பாஸ்ன்னு நினைக்கிற அளவுக்கு எப்பவுமே உண்டு. கண்டஸ்டன்ஸுக்கும் சரி, பிக் பாஸுக்கு எவ்வளோ மரியாதை தருவோமோ அதே மரியாதை அவருக்கும் தருவோம், ஹோஸ்ட்டுக்கும். இந்த சீசனில் சொல்லனா ஜென்ரலாக அப்படி இருக்கிறப்போ டெஃபினெட்லி அவரை தான் கேட்பாங்க. அவர் வந்து ரெஸ்பான்சிபிளா இல்லையோ, இஸ் லெண்ட் இஸ் ஃபேஸ். அவர் முகத்தை இந்த நிகழ்ச்சிக்காக கொடுத்திருக்கிறார். அட்வர்டைஸ்மெண்ட் யார் மூஞ்சி போட்டு வருது? ப்ரமோஸ் வந்து வரப்போகுதுன்றது யாரை வச்சு வருது? ஸோ அப்படி இருக்கும்போது அவரை கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது இட் இஸ் நத்திங் ராங். கேட்கணும், கேட்காம விட்டது தான் இந்த நிகழ்ச்சி இப்படி வந்திருக்கு. இது முதல் வாரத்திலேயே கேட்டு அவங்கள வழிபடுத்தினா பாரு அவ்வளோ ஓப்பனா லஞ்சம் வாங்க கேட்குமா, அவ்வளோ எவ்வளோ கேவலமா நடந்துக்கிட்டாரு திவாகர். கையை பிடிச்சி விடு, காலை பிடிச்சி விடு, ஊட்டி விடு, கால் கழுவி விடுன்னு. அந்த மிஸ்பிஹேவியர் எனக்கெல்லாம் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்கவே முடியல. ஒரு ஒரு அத சாக்கா வச்சுட்டு பார்வதியுமே இன்ஜெக்ட் பண்ணுது. அந்த இடத்துல எனக்கு கடுப்பு இல்ல வருது. எனக்கு வச்சுக்கிட்டு இல்லம்மா, பாரு அழுது வந்து சிம்பத்தி எல்லாம் வராதுமா. சூர்பன கூட தான் மூக்கடிப்பட்ட உடனே ராவணன்ட்டு போய் அழுதுச்சு. இப்படிதான் ராட்சசி பிசாசுங்க அழுதா நம்மளுக்கு வருத்தம் வருமா? நியாயம் நீதி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் சிம்பத்தி போகும். இங்க யாருக்கிட்டயுமே இல்லையே. தாத்தா இது என்ன கருத்து வைக்குதுன்னா, நான் வந்து சுபிக்ஷா அது வந்து டேமேஜான பாட்டிலையும் நான் அக்செப்ட் பண்ணேன், எல்லாமே கியூசி கொடுத்தேன், அதனால அவருக்கு அதிக காயின் வந்துச்சு, எனக்கு கொடுக்கல. ஆனா நான் வந்து ரம்யா ஜோக் அப்போ ஒரு நிமிஷம் தம்பி மாதவன். அப்போ ஜட்ஜி வாயாலேயே நான் தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன், நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி லஞ்சத்துக்காக செஞ்சேன்னு சொன்னா அந்த ஜட்ஜை விட்டுருவாங்களா? வெளியில விடுவாங்களாப்பா சமுதாயத்துல? நம்ம விட மாட்டோம். இது உள்ள சரி, ஒரு இருக்கிற அந்த ஹைகோர்ட்ல இப்படி ஆயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு போனா வந்து கீழ்ச்சி தொங்க விட மாட்டாங்க? அப்ப இது என்ன புரியுது ஷோ தாத்தா. இது? இதையும் போட்டு காட்டுறாங்களே. அப்ப இவங்க என்ன என்ன சொல்ல வராங்க? அப்போ மேல போட்டிருந்தாங்களே சிபு ஷிபா சூப்பரா போட்டிருக்காரு. ஒரு ஒரு வார்த்தையும் தங்கத்துல பொறிச்சு அங்க கொண்டு போய் வைக்கணும். இப்படிலாம் விளையாடினா ஒண்ணுமே நம்மளால பார்க்க முடியாது தாத்தா. ஷோ எத்தனை கட்டிட்டு போக வேண்டியதுதான். இல்ல. ஆக்சுவலி இதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் வந்து கரெக்ட்டா இருக்கணும். அதனால தான் நம்ம ஒன் மேன் ஆர்மி மாரி, ஒன் விமன் ஆர்மியா பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் பார்வதிய. சொல்லுங்க தாத்தா. ஊர்ல பக்கத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, ஒரு வாக்கியம்.
அறவைக்காட்டு சூனியக்காரி சூனியம் வச்சாலாம், சூன்னு சொன்னாலும் சூனியம் திருப்பி அடிச்சுச்சான். அதான் இது. அது ஆப்போசிட்ல இப்ப பார்வதி பண்ற தப்ப வந்துட்டு, அவ கத்துறதெல்லாம் பொருட்படுத்தாம, டக்குன்னு வந்துட்டு பஜாரி மாரி கத்துறா. ஓப்பனா சொல்லப்போனா, அந்த கத்துறதுனாலே நெறைய பேருக்கு வந்துட்டு நெறைய வீடுகள்ல, ஐயோ! இவ கத்துவா, பேசாம நம்ம பண்ணிட்டு போயிரலாம். அந்த இது நெறைய வீட்ல நடக்கும். சொல்லுங்க தாத்தா. அம்மா, சுபிக்ஷா பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா. இங்க சொல்லியிருக்க கூடாது அத. அத அங்க கேட்பார் இல்லையா பிக் பாஸ், அப்ப மூக்க உடைச்சிருக்கணும் சூர்பனக மூக்க. இப்ப சொல்லிட்டா அது பயங்கரமா உட்காந்து எல்லாரும் இது பண்ணி சுபிக்ஷாவை கார்னர் பண்ணி சுபிக்ஷாவை குடுக்க வச்சிடும். இப்ப பாருங்க, விக்கல்ஸ் மேல இருந்த மரியாதை எனக்கு போயிடுச்சுமா இன்னைக்கு. சுபிக்ஷாவை அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி அண்ணன்னு கூப்பிட்டீங்க, இப்போ எப்படி கூப்பிடுவீங்க, என்னங்கன்னு கூப்பிட்டீங்கன்னு ஸ்கிரிப்ட் போட்டு பண்ணாரு. இப்ப அவர் ஏதாவது சொல்லி மாத்துவாரா? ஐ சீரியஸ்லி ஐ லாஸ்ட் ஆல் த ரெஸ்பெக்ட் ஃபார் தட் ஃபெல்லோ. எல்லாம் ஃபன் கன்டென்ட்னு சொல்லிட்டு போயிருவாங்க தாத்தா. ஜஸ்ட் லைக் தட் மாரி. இட்ஸ் எ ஃபன்னி வே. இட்ஸ் எ கன்டென்ட். இட்ஸ் எ கேம் ஷோன்ட்டு போயிருவாங்க. தாத்தா ஒரு விஷயம் பார்த்தேன் தாத்தா. போன சீசன் எல்லாமே 1 ஹவருக்கு மேல டெலகாஸ்ட் ஆயிருக்கு. விஜய் சேதுபதி வந்தது எல்லாமே 1.5 மணி நேரம் 1.27 மினிட்ஸ் பேசியிருக்காரு. ஆனா இந்த சீசன் 2 வாரமும் விஜய் சேதுபதி ஒரு 1 ஹவர் தான் பேசியிருக்காரு. ஒரு எபிசோடு வந்து 50 நிமிஷம் தான். அப்ப பாத்துங்க அப்ப ஷோ கண்டென்ட் எவ்வளவு இருக்குன்ட்டு. போன சீசன் எல்லாமே விஜய் சேதுபதி 1 ஹவர் 15 மினிட்ஸ் 1 ஹவர் 30 மினிட்ஸ் பேசியிருக்காரு வீக்கெண்ட் ஷோஸ்ல. தம்பி, இந்த சீசன்ல வந்து 50 மினிட்ஸ் தான் சொன்னீங்க. அப்புறம் எப்படி 1 ஹவர் பேசியிருப்பாரு? இல்ல தாத்தா, எபிசோடு 50 மினிட்ஸ். நீங்க போன சீசன் கம்பேரிசன் கணக்கு வந்து உங்களுக்கு தப்பா தம்பி. எபிசோடு 50 மினிட்ஸ், அதுல வந்து வெள்ளிக்கிழமை நடந்தது அப்படின்ட்டு அதெல்லாம் போக ரொம்ப கம்மியா தான் அவர் இருந்திருக்காரு. அவர் போனதுக்கு அப்புறம் நீங்க சொல்றது 50 மினிட்ஸ் எபிசோட்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அந்த வீட்டில் நடக்கிறது தான் காமிச்சாங்க. சண்டே எல்லாம், சாட்டர்டே அன்னைக்கு, ஃப்ரைடே அது காமிச்சாங்க, சண்டே அன்னைக்கு அதுக்கு நடுவில் இன்டர்வல்ல நடக்கிறதெல்லாம் காமிச்சாங்களே, பிரேக்ல நடக்கிறதெல்லாம். ஸோ ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு டோட்டலா ஒரு 20-25 நிமிஷம் தான் பேசியிருப்பாரு. ஆனா போன சீசன் ரொம்ப பேசினார் தாத்தா. 1.5 மணி நேரம்லாம் பேசியிருக்காரு. அம்மா, போன நான் ஓவரால் சீசனு 9 மணிக்கு ஆரம்பிக்கும், சனி ஞாயிறு. மிச்ச நாள்லாம் 9:30 மணிக்கு. சனி ஞாயிறு நாட்கள் வந்து 9 மணிக்கே ஆரம்பிச்சு 10:30 மணி வரைக்கும் போகும் ப்ரோக்ராம். பாதி நேரம் 11 மணி ஆகும். நான் 11 மணிக்கு அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் லைவ் செய்வேன். இந்த சீசன் எல்லாமே ஃபாஸ்டா முடியுது. இவன ஒண்ணுமே இல்ல, செட்டியை சொரண்டினாலும் ஒண்ணும் வரல. இருக்கு, ஆனா அதெல்லாம் கேட்க மாட்டோன்ற கேட்க பிடிவாதத்துல இருக்காங்க. அதேதான் தாத்தா நானும் சொல்ல வந்தேன். இருக்கு. நெறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு அத கேட்க வச்சு இது பண்ணிக்கலாம். பட் என்னன்னா, இங்க அவருக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் போயிருச்சோ விஜய் சேதுபதி அவர்களுக்கு. என்னன்னா, கம்ருதீன் வந்துட்டு தேவையில்லாம வந்துட்டு ஒரு ஷோ போய்க்கிருக்கு. வீக்கெண்ட்ல தான் அவர்ட்ட பேசுவோம். அவரோட டைம் குடுத்து நமக்கு வந்திருக்காருன்னு தெரியாம தேவையில்லாத ஒரு ஃபைட்டு. இந்த மாரி பண்ணும்போது அப்புறம் எப்படி கொஸ்டின் கேட்க முடியும்? ச்சீ பே! இவங்களுக்கெல்லாம் என்னத்த கொஸ்டின் கேட்கிற எங்க மாரி ஒரு கமருதீன் இவரு போட்டு அடிச்ச கையை பிடிச்சு அடிக்க போயிட்டான் திவாகரை. இப்ப இப்பயா? வினோத் வந்து பிரிச்சு விடுறாரு. லைவ்லயா தாத்தா? கமருதீன், ஓ! இருங்க ஐய்யய்யோ! இருங்க நான் பார்த்துட்டு வரேன். ஓ! அதனால தான் ரெட் கார்ட் லோடிங் வந்துச்சா? மம்தா இருக்கீங்களா? இருக்கேன். இப்ப லைவ்ல திவாகர இது பண்றாங்களே, இப்ப புரியுதா? ரெட் கார்டு எதுக்கு லோடிங்ன்னு? எங்க ஆல்ரெடி அடிக்கிறாங்க, கமருதீன் அடிக்கிறான், இவர் தள்ளி தள்ளி விடுறான் வினோத். கமருதீன் போன்னு, ஐயோ அடி. ஓ! அப்ப ரெட் கார்டு அடிச்சுட்டாங்களா? இதுக்கு தான தாத்தா? ரைட். நான் அப்படியே லைவ் போறேன் தாத்தா, லைவ் போறேன். கமருதீனுக்கு ரெட் கார்டு கட்டாயம் ஆமா, கொடுத்தாகணும். நானும் லைவ் போறேன். நானும் போறேன். ஓ! இதுக்கு தான் வந்து ரெட் கார்டு லோடிங்னாங்களா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்கு இவ்ளோ இதுக்கு வந்துட்டு குடுக்கணும்னு சொன்னதுக்கு, அட பாவிகளா! செம்ம. ஆனா அவனுக்கு கமருதனுக்கு ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர் தாத்தா. ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர். ஐயோ! எனக்கு லோட் ஆக மாட்டேங்குது டக்குன்னு. எனக்கு அட்வர்டைஸ்மென்ட். இப்ப நீங்க சரி அத திருப்பி இது பண்ணி பார்க்கலாம்.
தாத்தா இருக்கீங்களா? பாத்துட்டு வந்துட்டாரா அந்த இடத்துல? இல்ல இல்ல எல்லாம் வந்து இப்ப லைவ் அடிக்கிறாண்டு எல்லாரும் ஓடிட்டாங்க. எங்க ரீவைண்ட் பண்ணி பாக்குறேங்க. இவன் ம். வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான் பார்வதிட்ட போய் பேசிட்டு சுபிக்ஷாவை. தாத்தா இவ்ளோ ஒரு ஆளுக்கு இவ்ளோ கோவம் வருமா? இல்ல இல்ல, அதை நான் ரீவைண்ட் பண்ணிருக்கேன். இங்க வந்து விக்கல்ஸ் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த பிள்ளைய. ஓ! இப்ப எனக்கு கன்டென்ட் புரிஞ்சிருச்சு தாத்தா. ரெட் கார்டு வந்துட்டு எதுக்குன்னு. என்ன கொடுமை! ஆனா என்ன பார்வதி கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகுது. எனக்கு அதுதான் வந்துட்டு புரியாம இருக்கு. அட அம்மா 100% பிசிக்கல் அசால்ட்மா. இங்க ஸ்லோ மோஷன்ல பாருங்க அவன் எந்த இடத்துல பாத்தேன் தாத்தா, அடிக்கிறான்ட்டு. பாத்தேன் தாத்தா. அடிக்கிறான் தாத்தா. எனக்கு அது என்ன புரியலன்னா, பார்வதி வந்துட்டு வா வா பாத்துக்கலான்ற மாரி கமருதீன எங்க வந்துட்டு இது பண்ணிட்டு போகுது. எங்க பார்வதி சூனியக்காரி, இது ஏவி விட்ட ஏவலுங்க இவனுங்கெல்லாம். இல்ல பிரவீன்ராஜ் வந்து ஏறுவான் பாருங்க. எல்லாமே பார்வதி வந்து ஏவி விட்டது. நான் நினைச்சேன் இவன் தான் மசிய மையெல்லாம் போட்டு ஏதாவது பண்ணுவான் கலையரசன்னு. அவனே பிசாசு கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்ன்ட்டு அவன் ஓடி போயிருக்கான். கத்தி கத்தி தொண்டையே இதாயிருச்சு அந்த பொண்ணுக்கு. யாருக்கு? பார்வதிக்கு கத்தி கத்தி ஆக்சுவலி அவ லிட்டரலி தூண்டி விட்ட மாரி தான் இருக்கு. பயங்கரமா வந்துட்டு அவளோட கோவத்த திவாகர் மேல இருக்க கோவத்த மத்தவங்க மேல இது பண்ற மாரி இருக்கு. அப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஆனா ட்ரெஸ் ஏன் இவ்வளவு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்றது எவனுக்கோ பிடிக்கல போல. கூடயே இருந்த பார்வதியுமே ஏதோ பேசினதா சொல்றாங்க தாத்தா. பார்வதியுமே வந்து திவாகர் ஏதோ கேவலமா பேசிட்டதா சொல்றாங்க. லைவ் போய் பாருங்க. செம்ம ஃபைட் போய்க்கு இருக்கு. எல்லா பேரும் ஓடிட்டாங்க லைவுக்கு. அட மம்தா லைவ் பாக்குறீங்களா? பாத்துட்டு இருக்கேன் நான் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன். அதாவது பார்வதி எழுதிட்டு இருக்காங்க தெரியுமா, அதுல ஆ. இருந்தே பாத்துட்டு இருக்கேன். பிகாஸ் அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியணும். நானு லைவ் பார்க்காத இருந்தேன்ல, சோ அங்கிருந்து பாத்துட்டு இருக்கேன். எனக்கு பார்வதியோட பேச்சு காமிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அடிக்கிறான் பயங்கரமா புஷ் பண்றான். ஆனா பார்வதி வந்து வா பாத்துக்கலாம்னு சொல்றா. அதுதான் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. டேய் என்னங்கடா பண்றீங்க? லிட்டரலி ஒரு திவாகர் மேல இருக்க கோவத்த வந்து பார்வதி தூண்டி விட்டு பண்ற மாதிரி இருக்கு. யாராவது லைவ் பாத்தீங்களா? பாத்துட்டே இருக்கோம். நான் கொஞ்சம் முன்னாடில இருந்து பாத்துட்டு இருக்கேன். சோ என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அப்பு வந்திருக்காங்க பாருங்க. ஸ்பீக்கர் கொடுக்க முடியல, கொடுங்க. அப்பு லோகநாதனா? அப்பு Yes, லோகநாதனா? yes. அம்மா கமருதீன் கையை வச்சு ஃபிஸ்ட வச்சு மூஞ்சில அடிக்க போயிட்டாமா. ஆமா தாத்தா, அதான் தாத்தா.
தாத்தா நான் வினோத் லைவ் வந்து பாரு. பார்த்தேன், நான் பேசலாமா? வினோத் ஏங்க இந்த வேலை பாக்குறாரு? தாத்தா நான் லைவ் பார்த்தேன், பேசலாமா? அது என்னன்னா இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க வாட்டர்மெலன் உணவை தான் வந்து எல்லா பாட்டிலையும் வந்து நீங்க சுபிக்ஷா கொடுத்துட்டே இருக்கீங்கன்றா. தப்புன்னு வினோத் என்ன பண்றாரு, ரொம்ப மரத்துக்கு சேலை கட்டினா கூட இவர் மார்க் போடுவாருன்னு சொன்னோடனே வாட்டர்மெலன் என்ன பண்றாருன்னா, சுபிக்ஷாக்கு சேலை கட்டினா கூட என்ன வேணா பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள போய் தப்பா மேனிபுலேட் பண்றாரு. இவங்க அதான் திருப்ப திருப்ப சொல்றாங்க, நீங்க தப்பா சொல்லாதீங்க, நான் சொன்னது மரத்துக்கு சேலை கட்டினாதான் சுபிக்ஷான்னு சொல்லவே இல்லைன்னு சொன்னோடனே இவர் வேணும்ட்டு சுபிக்ஷான் கண்டினியூஸா சொல்லிட்டே இருப்பாரு. இதை கேட்டு கம்ருதீனும் இவரும் ட்ரிகர் ஆயிடுவாங்க. எங்க இப்ப 1000 ஒரு ஆகட்டுங்க, இவரு 1000 ஆகட்டுங்க, ஒரு ஆளை கை வாங்குறதெல்லாம் வந்து அந்த அவங்க ரூல்ஸ் தப்புதான் பிரகாரமே. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனா இது நான் பார்த்ததுனால இப்ப சொன்னேன். இது ஏன்னா நிறைய பாருங்களேன், பேர் மிஸ் ஃபர்ஸ்ட் பண்ணல. ஆஃப் ஆல் இவ இந்த இந்த ஐடியாவை வந்து ஆரம்பிச்சு நம்ம இப்படிலாம் பண்ணோன்றது பார்வதி. இன்னைக்கு அவங்க உத்தமி ஆயிட்டாங்களா? அவங்க நல்லவங்க ஆயிட்டாங்களா? அவங்க தானேங்க இதெல்லாம் ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்ன இல்ல இல்ல ரம்யாவுக்கு இல்ல கொடுக்கல, ரம்யாவுக்கு கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு எவ்வளோ மதியம் நானும் பார்த்துருந்தேன் லைஃப் ஃபுல்லா. ஒன்னாவது கம்மி பண்ணு, 2 பேருக்கு ஈக்குவலா தராத, அண்ணன் உன் காலில் விழுறேன்னு என்னை மன்னிச்சிருன்னு 4 தரம் காலில் விழுந்தாங்களே. இன்னைக்கு சுபிக்ஷா கரெக்ட் கரெக்ட். தரலன்னு இப்ப எல்லாரும் திரும்புறாங்க. இவங்கெல்லாம் வந்து கூஜாஸ் ஃபார் ஹர். ரம்யா, வினோத், கமருத்தீன், பட் பிரவீன் இதை ராஜ். பத்தி விஜய் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் கிளியரா. என்னங்க விஜய் பேசுறது? நம்ம பாக்குறோம், நமக்கே புரிதல் இல்லைன்னா அப்புறம் அவருக்கு என்ன புரிய போகுது? தாத்தா இல்லைன்னா இப்ப நம்ம இதை 1 hour ஷோல காட்ட மாட்டாங்கல்ல, அதுக்கான கேக்குறேன். இல்ல சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபைட் எல்லாம் காமிப்பாங்க. என்ன ரீசனுக்காக ரெட் கார்டு குடுக்கப்படுது, ஏதாவது ஒரு கார்டு வார்னிங்னா, கண்டிப்பா இந்த கிளிப் வந்து கண்டிப்பா இருக்கு. இந்த போட்டு வந்து அடிக்கிறதுக்கு இருக்கு. தாத்தா நீங்க கேட்டீங்கல்ல, வினோத் ஏன் கோவமா இருக்காருன்னு. நான் லைவ் பார்த்தேன் தாத்தா. அந்த கேம் ஷோ போகும்போது வினோத்தும் அண்ட் இவன் பேர் என்ன கமருதீன் செம்ம கோவத்துல இருக்காங்க. யாரு மேல? திவாகர் மேல. செம்ம கோவத்துல கேமரா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே போவாங்க. இதே மாரி இது 2 ஒரே மாரி தான் பாருங்க இத ரிஜெக்ட் பண்றாங்களான்ட்டு. இந்த ஆள் எங்க மேல பெர்சனல் வெஞ்சன்ஸ்ல நான் இந்த ஆள ஓட்டுறேன்ற பேருக்காக என்னைய ரொம்ப வச்சு செய்றாருன்னு சொல்லிட்டு திவாகர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. திவாகர்ன்ற வினோத் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வினோத் செம்ம கான்ல இருக்காரு தாத்தா. வினோத் அண்ட் கமருதீன் வந்துட்டு வாட்டர்மெலன் மேல அந்த ஆள் பேர் வரமாட்டேங்குது டக்குன்னு திவாகர்ன்னு. திவாகர் மேல செம்ம கான்ல இருக்காங்க தாத்தா. இப்ப பார்வதி போய் உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சீனு. எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு, எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு, அது போய் உட்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. வீக்கெண்ட் தான் ஒப்பாரி வைக்கணும். இப்பயே ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருச்சு அது. அதெல்லாம் ரொம்ப இது எப்பத்தி வரும்னு நினைக்குது, அதெல்லாம் சுத்தமா வராதுக்கா. எல்லாத்தையும் ஃபயர் பண்ணி விட்டுட்டு அழுகுறதெல்லாம் என்ன கேம் இது? இல்ல. மொத்தமா ஆக்சுவலி திவாகர் மேல இருக்க ஒரு கோவத்த மத்தவங்கள சுத்தி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாவ. இதுதான் இப்ப கேமே போய்க்கு இருக்கு. சுபிக்ஷா வந்து காயின் குடுக்கல. அந்த கோபம். திவாகர் வந்துட்டு திவாகர்னால தான் நெறைய விஷயங்கள் வந்து அவருக்கு ஃபேவரான ஆளுக்கு அவர் பண்ணாரு. இந்த 2 கோபத்த வச்சு லைட்டா கமருதீன வந்துட்டு அப்படியே இது பண்ணி, அவனுக்கு ஆல்ரெடி வந்து திவாகர் மேல கோபம் இருந்துச்சு. வினோத்துக்கும் கோபம் இருந்துச்சு. அத வந்துட்டு அவ யூஸ் பண்ணிக்கிட்டா. இப்ப போய் தனியா போய் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிருக்கு. ஆனா இதுல நடுவுல வேற திவாகர் ஆப்ஷன் இல்லையே. வினோத்தை போட்டு விட்டான். இவன் வந்து சுபிக்ஷாவை சொல்றான்னு. ஆனா வினோத் சொன்னது வந்து சும்மா நீ ஒரு மரத்துல புடவை கட்டி கொடுத்தாலும் நீ ஓட்டு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி அவன் காமெடியா பண்ணிருப்பான். அதை திரும்பி நீ சுபிக்ஷாவை சொல்றேன்னு சொல்லி கனெக்ட் பண்ண உள்ள போயிட்டு இருப்பான். அதுக்குதான் மாத்தி பேசுறேன்னு வினோத்துள்ள சண்டைக்கு போனது. ராகுல் என்ன சொல்ல வந்தீங்க ராகுல்? பார்வதி சேஃபா ப்ளே பண்ணாலும் அதுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. யாருக்கிட்டனா கொடுத்துதான் ஒன்று அழுவணும், இல்லைன்னா மற்றபடி வேற கண்டென்ட்டுக்காக ஒர்க் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகே ராகுல். தாத்தா பாத்தீங்களா லைவ்ல? சபரி வந்து பேசிக்கிருக்காரு. பேசுங்க தாத்தா. இல்ல, இப்போ நான் பார்வதி பேசுறத பார்த்தேன். இப்ப அப்படியே தூக்கிட்டு வந்து நான் நடுவில் மாட்டு பண்ணேன் ஆரம்பிச்சதே இந்த அம்மா எப்படி பிளேட்டை மாத்துது. இதுக்கெல்லாம் தெலுங்கு மலையாளத்துல இருந்தா குறும்படம் போட்டு சூப்பரா வச்சு செய்வாங்கம்மா. லட்டு லட்டா இருக்குமா வீக்கெண்டு. இது முதல்ல எப்படி ஸ்கீம் பண்ணுது, எப்படி சுபிக்ஷாக்கு தராதன்னு சொல்லிச்சு.
அவர் வந்து போய் சுபிக்ஷா கிட்டக்க நீ கொடுக்காத இவளுக்கு அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் போட்டு விடணும். எனக்கு தாத்தா ஆனா அழுகையா வருது தாத்தா. தேம்பி தேம்பி அழுகுறேன் தாத்தா. தண்ணியா வருது தாத்தாங்கிற மாதிரி இருக்கு இப்ப அங்க. தாத்தா எல்லாம் பண்ணிட்டு அங்க போய் உட்காந்து தனியா உட்காந்துட்டு சீன் போடுற மாதிரி அப்படியே ரியாக்ஷன் படுத்துக்கிட்டு அழுகுற மாதிரி அது பார்க்கும்போது எனக்கு ஐயோ முடியல. ஏமா யாராவது இங்க வந்து சொல்லுதே, நான் நடுவில் கஷ்டப்பட்டேன், நான் இவனுக்கு பண்ணேன் பிரவீன், அவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசாத, கனிட்ட பேசாதன்னு பிடிச்சி அவங்க 2 பேரும் இழுத்துட்டு வருது. அவன் வந்து போய் நக்குங்கிறான், என்னென்னவோ பேசுறான் அந்த கமருதீன். ஐயோ, இல்ல லிட்ரலி நான் அவ வந்து கரெக்டா தூண்டி தாம்மா போட்டேன் இன்னைக்கு சாயங்காலம், இழுத்து மூட்டு போங்க ப்ளீஸ்னு. இல்ல லிட்ரலி அவ தூண்டி விட்டா கமருதீன் வந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐ மீன் அந்த கோபத்தோட வெறி வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆல்ரெடி கோபம் இருந்துச்சு அவன் மேல. எக்ஸ்ட்ரீமா பேச்சு. மாதவன் பேசுங்க. இல்ல மம்தா காக்கா கை தூக்குனாங்க. அது இல்ல எஃப்ஜே வந்து கம்ருதீன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான் ஆக்சுவலா. இல்ல இந்த மாதிரி ரம்யாக்கு வந்துட்டு இது குடுக்கறேன்னு சொல்லிட்டு அஹ், பேசிக்கிட்டாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பேசிக்கிட்டாங்கன்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கணும். நான் வந்து தாத்தா சொன்னேன்ல முன்னாடியில இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அழுதுட்டு இருக்கும்போது வினோத் தான் வந்துட்டு ஸ்டார்ட்டே பண்றாங்க. அதாவது ஏத்தி 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 விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க திவாகர் சொல்றாங்க, நீ வேற ஏன்பா ஏத்தி விடுற அப்படின்னு சொல்லிருந்தோம். வினோத் அண்ட் கம்ருதீன் 2 பேரும் வந்துட்டு இது பண்ண பாக்குறாங்க. பட் கம்ருதீனோட பாடி லாங்குவேஜும் சரி பேசுறதும் சரி ரொம்ப ரூடா இருக்கு. அவர் பாவம் ஏந்து உள்ள போனாருன்னா அவரை எப்படி சொல்றது, இந்த ரவுடி பசங்க எல்லாம் வந்துட்டு நடுவுல போயிட்டு இது பண்ணுவாங்க தெரியுமா, நிக்கி வச்சுட்டு டேய் இது பண்ணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒம்பு பண்ணிட்டே இருக்காங்க. ஒம்பு பண்ணிட்டே இருந்தோம், அவர் உள்ள போயிடுறாரு. அப்புறம் வந்து எஃப்ஜே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா கம்ருதீன் கிட்ட. இருங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்றேன். ஆனா தாத்தா உட்காந்து சொல்லுங்க மாதவன். இதுல இன்ஜெக்ஷன் போட்டு மோட்டர் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இந்த இவங்க 3 பேரு. ஆனா அப்படியே மொத்தத்தையும் போட்டு வாட்டர் மேலன் நது திவாகர் மேல திருப்பி விட்டுட்டு சண்டையை மூட்டி விட்டுட்டு இங்க உட்காந்துன்னு சிம்பத்தி டிராமா பண்ணிக்கின்னு பா செம்ம ஏமாறுது இந்த பொண்ணு. இது யாரும் கேட்க மாட்டாங்க, இது முகத்திரி யாரையும் கிழிக்க மாட்டாங்க. எங்க இந்த பொண்ணுன்றீங்களே, பேர் சொல்லி சொன்னீங்கன்னா தெரிஞ்சுப்பேன் யாருன்ட்டு. பார்வதி. ஓகே தேங்க்ஸ். லைவ்ல ஃபைட் போய்க்கிருக்கு தீ, அதைத்தான் வந்துட்டு சொல்லிக்கிருக்காங்க பார்வதி இல்ல இது அது பாக்குற அளவுக்கு எனக்கு மனதைரியம் இல்லை, அதனால தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே அதான் கண்டென்ட். அப்பாடி எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திவாகர் அந்த ஆளு இந்த ஆளும் பேச ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். இப்ப அடுத்த வாரம் ஏமாக்கா நிறைய கண்டென்ட் கிடைக்கும். ஆப்போசிட் திவாகர் விசஸ் பாரு இந்த மாதிரி போகும். இல்ல ஆனா பார்வதி கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மிஸ்பிஹேவ் பண்ணது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஓபன் அப் பண்ணாம சைலண்டா இருந்தா. இப்ப எந்த பொண்ணுங்களும் வாயை திறக்கலைன்னா அதுதான் அவளோட இதை தூக்கி வச்சு செஞ்சு விட்டுருவா. அதுவுமே திவாகருக்கு வந்து அகேன்ஸ்டா தான் போகும். ஏன்னா திவாகர் பண்ண வேலைகள்லாம் அப்படி. இப்ப உட்காந்துட்டு அழுதுட்டு அந்த ஆளு இந்த ஆளு திவாகர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே உட்காந்துருக்கா. பட் திவாகர் பண்றதுக்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்க? அது மட்டும் கமருதீன் என்ன வார்த்தைகளால இது பண்றான்னா திவாகர் அதை விட ஓவரா பண்றான். ஆனா அவனை கோமாளித்தனத்தினால சப்போர்ட் பண்றீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அத அவனை சப்போர்ட் பண்ற ஜனங்க இருக்குது. நம்ம தப்பா போட்டாலும் delete பண்ணி விட்டுறானுங்க. அந்த பிஆர் வேலை செய்யறானுங்க அவனுக்கும் பார்வதிக்கும். ஸோ நம்ம சப்போர்ட்டை தான் பார்க்க முடியும். நெகட்டிவ் கமெண்ட் வந்து delete ஆகுது. ஸோ நம்ம சப்போர்ட்னு தான் நம்மளால ஏத்துக்க முடியும். நெகட்டிவ் போட்டா delete பண்ணிடுறாங்க. அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கணும் சப்போர்ட்டா இல்லை இது வந்து நெரேட்டிவான்னு. இப்ப அந்த கமெண்ட் delete பண்ணாலும் வந்து அதனால வந்து அவங்க நம்மளோட ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. ஸோ வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கோம்ல அவர் என்ன மாதிரி ஆளுன்னு. கண்டிப்பா சேஞ்ச் பண்ணுங்க. ஏமாக்கா பாருக்கும் நடக்குது ஏமாக்கா, அதையும் கண்டுபிடிச்சிட்டேன். அது பண்றது வந்து
அவங்க பொலிட்டிக்கல் சைடு அந்த பெரியரசம் பேசுறாங்கல்ல, அந்த ஆமா அந்த ஆமா அதுல இருந்து உருவான ஆளுங்க தான் எல்லாமே பிஆர் பண்றது. இன்னும் அந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணல. அந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணனா வேற குரூப் இறங்கும். நான் அத பாத்துட்டேன். அந்த குரூப் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலி அவங்க கொள்கைப்படி கால்ல விழுகக்கூடாதுங்க. அதத்தான் வந்து தாத்தா வந்து மீன் பண்ணாரு. நிறைய பேருக்கு அது புரியவே இல்ல. பெரியார் கொள்கைப்படி அவங்க வந்துட்டு அவங்க அத ஆக்சுவலி லிட்டரலி அவங்க வீடியோ எல்லாமே அதான் போட்டிருப்பாங்க. நான் அவரை ஃபாலோ பண்றேன், செய்றேன். அப்ப கால்ல விழுகுறது அந்த கொள்கைக்கு அகெயின்ஸ்ட். இது நிறைய பேர் பேசியிருக்காங்க. கொள்கைக்கு மீறி வந்து இதை பண்ணக்கூடாதுன்ட்டு. அது பெரிய தப்பு. அது ரொம்ப தப்பு. ஏன்னா நீ சரியா தப்போ ஒரு ஆளை நீ ஃபாலோ பண்றேன்னா அது மாதிரி இதாகணும். இப்ப இப்ப நான் தான் சொன்னேன்ல 2 வீக்ஸ் தான் இந்த ஆளோட அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லா உரிச்சு எடுத்துருவாங்கன்ட்டு அதே தான் பண்ணிக்கிருக்காங்க. சப்போர்ட் பண்ண பார்வதியே வந்துட்டு தூண்டி விட்டு மிதிச்சு எடுக்குது. அவர்னால டாஸ்க்கும் பண்ண முடியாது.